ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் இந்த பவுல்ல நான் அந்த பேஸ்ட்ட வந்து கலக்குறேன். ஸோ பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே டிசால்வ் ஆகாது. அதனால நான் நெறைய தண்ணி கலந்து நல்லா கையில நல்லா டிசால்வ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில வந்து நம்ம நார்மலா ஜெல் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் இதற்கு ஒர்க் ஆகும். இந்த தண்ணி மாரி கலந்து யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வெளிய தெறிக்கும். ஒர்க் அவுட்டே ஆகாது. அதே இந்த இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் ஜெல்ல மட்டும் தண்ணி கலக்காம வச்சோம்னா, மேலே வராது. நெறைய தண்ணி கலந்தா தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஜெல்லு தான் கலந்து வச்சுக்கணும். இதில் நிறைய தண்ணி கலக்கிறதுனால நம்ம நிறைய லிக்விட் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம லிக்விட் இப்போ கலந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிக்விட் வேணுமோ அதை கலக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்துடும். இப்போ அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி முக்கி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெல்லும் மிச்சமாகும், ஹைஜீனாகவும் இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. அதே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலந்து வைக்கும் போது ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் கழுவும் போது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே போய் ஸ்மெல் ஆக ஆரம்பிச்சிடும்.